ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வெரைட்டி ரைஸ்க்கு டக்குன்னு ஒரு சைட் டிஷ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோவக்காய் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் போட்டு அது பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறம் 4 பல்லு பூண்டை தட்டி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கினதுமே நான் கோவக்காய் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். இது நான் கொஞ்சம் சீக்கிரம் வேகுமேங்கிறனால இப்படி கட் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு போடுறேன். தூளுப்பு போட்டுட்டு நல்லா வதக்கணும். உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் நான் சாம்பார் தூள் போட்டிருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எங்களோட மிளகாய்த்தூளை நாங்கள் அதிகமாக மல்லி ஆட் பண்ணுறனால நான் அதிகமாக மல்லித்தூள் நான் எக்ஸ்ட்ரானால யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விடுங்க. இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் எடுத்து நல்லா வதக்கி விடணும். அதே மாதிரி தண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா சுண்டிருக்கு. இப்போ மறுபடியும் வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 2 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் எடுத்து வதக்குனிங்கன்னா நல்லா கோவக்காய் வெந்து சுருண்டு வரும். அந்த மசாலா நல்லா அந்த காயில் ஒட்டியிருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரப்போ நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது தேங்காய் வேணும்னா தூவிக்கலாம். இந்த மாதிரி கோவக்காவை செஞ்சு பாருங்கள். கோவக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்.